இது ஒரு சமோசா வியாபாரியின் கதை. வறுமை ஒரு பக்கம் வாட்டினாலும் தன் மகளை பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒற்றை கனவோடு ரயிலில் சமோசா விற்று வந்தார் கண்ணப்பன். வயது முதிர்ந்த காலத்திலும் ஓய்வில்லாமல் அவர் உழைத்ததற்கு காரணமே அவர் மகள்தான். அவர் மனைவியும் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள், ஒரு சமோசா கொடுங்க. இதோ சார், ருசியா இருக்கும். சேச்சே, இந்த சமோசா வேலை எப்படி தான் சாப்பிட்றீங்களோ? இது என்ன எண்ணெயில் பண்ணதோ? பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சுத்தமே இல்லாம இருக்கு. ஏமா இப்படி சொல்றீங்க? சுத்தமான பொருள் தாமா. அந்த பெண் பேசுவதை கேட்டதிலிருந்து கண்ணப்பனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனப்பா ரொம்ப கவலையா இருக்கீங்க? நடந்ததையெல்லாம் நான் கேள்விப்பட்டேங்க, பரவாயில்ல விடுங்க. மறுநாளும் அதே பெண்ணை அந்த ட்ரெயினில் சந்தித்தார். இருந்தாலும் கண்டு கொள்ளவில்லை. ஒரு அம்மாவும் மகனும் ஆசையாக சமோசா வாங்கி சாப்பிட்டார்கள். அம்மா, சமோசா ரொம்ப அருமையா இருக்கு. வியாபாரத்தை முடித்துவிட்டு கண்ணப்பன் ரயிலில் இருந்து இறங்கும்போது எதிர்பாராத விதமாக ரயில் கிளம்பிவிட்டது. வேறு வழி இல்லாமல் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கும் கண்ணப்பன் தன்னிடம் சமோசா வாங்கிய தாயையும் மகனையும் அதே ஸ்டேஷனில் கவனிக்கிறார். மீண்டும் ஊருக்கு செல்ல அடுத்த ரயிலில் ஏறிய கண்ணப்பனுக்கு அங்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏற்கனவே போன ரயிலில் பார்த்த அந்த பெண் இந்த ரயிலிலும் இருக்கிறாள். அது மட்டுமல்லாமல் போன ஸ்டேஷனில் இறங்கிய அந்த சிறுவன் இந்த பெண்ணின் மடியில் படுத்து கொண்டிருக்கிறார். இதை கண்டு கண்ணப்பனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. சில நிமிடங்களுக்கு முன்னர் தானே இந்த பையன் தன் தாயுடன் இறங்கினார் என்று யோசிக்கிறார். அந்த பெண்ணின் பதற்றமான முகம் இது ஏதோ கடத்தல் என்று அவருக்கு உணர்த்தியது. உடனே கண்ணப்பன் அங்கிருந்து கிளம்பி அடுத்த பெட்டியில் இருந்த டிடிஆரிடம் தன் சந்தேகத்தை தெரிவித்தார். டிடிஆரும் உடனே போலீஸுக்கு தகவல் தெரிவித்தார். உடனே போலீசாரும் வந்து அந்த பெண்ணை கைது செய்தனர். மேலும் அந்த சிறுவனையும் மீட்டு காப்பாற்றி கொடுத்தனர். அடுத்த ஸ்டேஷனில் தகவல் கொடுத்து அவனது தாயையும் வர வைத்தார்கள். தண்ணி வேணும்னு கேட்டான், வாங்கிட்டு வரதுக்குள்ளார இப்படி ஆயிடுச்சு. என் பையனை மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா எனக்கு சொல்லாதீங்க, கண்ணப்பனுக்கு சொல்லுங்க. கண்ணப்பன் தான் உங்க பையனை காப்பாத்தினாரு. ரொம்ப நன்றிங்க. நீங்க இல்லைன்னா இன்னைக்கு என் பையன் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. நன்றி எல்லாம் எதுக்கு? கண்ணப்பனுக்கு நன்றி சொல்ல மறுநாள் சிறுவனின் பெற்றோர் கண்ணப்பன் வீட்டிற்கே தேடி வருகிறார்கள். கண்ணப்பனின் வீட்டு சூழ்நிலையும் அவரது ஒரே கனவான மகளின் படிப்பையும் உணர்ந்து கொண்ட அவர்கள் கண்ணப்பனிடம் சிறிது பணத்தை கட்டாயப்படுத்தி கொடுக்கிறார்கள். முதலில் அந்த பணத்தை வாங்க மறுத்த கண்ணப்பன் பிறகு அவர்களது அன்பான கட்டாயத்தால் அந்த பணத்தை வாங்கி கொண்டார். அந்த பணத்தை கொண்டு ஒரு சின்ன சமோசா கடையொன்றை தொடங்கினார். இப்பொழுது அவரது மகளும் பெரிய படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணப்பனின் விழிப்புணர்வும் நேர்மையும் ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் காப்பாற்றியது. இக்கதையின் நீதி: நேர்மையும் சமயோஜித புத்தியும் ஆபத்தில் இருப்பவரை காப்பாற்றும் மிகப்பெரிய ஆயுதம்.